டாக்டர் ஐயாவும் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், வன்னியர்களுக்கு உறுதியான தலைவர். வன்னியர் இதில் வந்து அவர் அன்னைக்கு சொல்கிறார்ல, இவ்வளோ வண்டி இவ்வளோ இதெல்லாம் அவரால் தான் வந்தது. டாக்டர் ஐயாவால் தான் 8 வன்னியர்கள் வந்து அதிமுகவில் கேண்டிடேட் ஆனாங்க. அதே டாக்டர் வந்து இன்னைக்கு இவ்வளவு வந்த பிறகு எடப்பாடி கூட நம்ம கூட்டணி போகிறல என்ன லாபம்னு யோசிக்காரு. நம்ம வேற வியூகத்தை எடுப்போம்னு அவர் நினைக்கிறார். இதுதான் அங்கே பிரச்சனை. அன்புமணி சுற்றி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சேலம் தர்மபுரியை சேர்ந்தவங்க எடப்பாடி கூட போனால் நம்ம 4 பேரும் ஜெயித்திடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி 4 பேர் ஜெயித்து மீண்டும் திமுக ஆட்சி அமையக்கூடிய பட்சத்தில் பாமக வன்னியர்லாம் மக்களவையில் அதிமுக பக்கமே போயிட்டாங்க. எடப்பாடி கையில் இருக்குது பூத் வைஸ் ரிப்போர்ட்டு, தமிழக முதல்வர் கையில் இருக்குது பூத் வைஸ் ரிப்போர்ட்டு, ஆர்டி டீம் கையில் பூத் வைஸ் ரிப்போர்ட் இருக்குது. மீண்டும் ஒரு கூட்டணி எடப்பாடி கொடுத்து அந்த கூட்டணியில் பாமக தோல்வி அடைஞ்சு ஒரு சூழலை வந்ததுன்னா எடப்பாடி கையில் அவ்வளோ வன்னியரும் போயிடுவாங்களே. எடப்பாடி இன்னைக்கு 2வது இடம் நிற்கிறாருன்னா வன்னியர் ஆதரவில் தான் நிற்கிறாரு. தென் மாவட்டத்தில் நாடார் பகுதியில் டெபாசிட் போயிட்டு பன்னீர் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு, தினகரன் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. சீமானுக்கு எதிராக தன்னோட கொள்கைகளை நிலைநாட்டி அறிக்கை கொடுத்த ப்ரொஃபஸர் சீனிவாசன் இதில் 3வது போயிட்டு அதிமுக கூட பாமக கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்குன்னு கேரண்டி இருந்தால் இது பண்ணலாம், வெற்றிக்கு கேரண்டி இல்லை. அப்போ டாக்டர் ரொம்ப ஸ்ரூடு புத்தி ஆன லீடர், போல்டான லீடர். இவ்வளோ வில் பவரில் இந்த வயசில் யாரும் பேச முடியாது. அவர் அதை யோசிக்கிறார். சீமானை பொறுத்த அளவில் 214 தனிச்சுங்கிறத உறுதியாக இருக்கிறார், ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அப்போ அவர் டாக்டர் ஐயாவை மதிக்கிறார், ஒரு குருஸ்தானத்தில் வச்சு மதிக்கிறாரு. ஆனால் கூட்டணி போகணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. சௌமியா அன்புமணி ஒரு காம்ப்ரமைஸாக சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னா என்ன? அப்போ அவங்களே சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் அந்த கான்செப்ட் என்னன்னா, சீமான சிஎம் சொல்லி நின்னாலோ அல்லது பல நிரூபிக்காத விஜய் சிஎம்மா சொல்லி நின்னாலோ 60-70 சீட்டுக்கு மேலே நிற்கலாம், ரொம்ப நிற்கலாம். விஜயெல்லாம் பல நிரூபிக்காதவரை சொன்னால் 50-50ங்கிற அளவு கூட நிற்கலாம். இந்த வாக்குகள் எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லை, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. திமுக அலையன்ஸ் ஒரு வாய்ப்பு, திருமாவளவன் ஒரு தவறு பண்ணால் அது கூட ஒரு வாய்ப்பாக கூட அது மலரலாம். அது வரை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது திருமாவளவன் தவறு செய்யும் வரைக்கும் தானா? என்னை பொறுத்தவரை தவறு செய்யும் வரைக்கும் தான் பார்க்குறேன். ஏன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார், சமீபத்தில் பாமக சித்திரை மொழி நிலவு மாநாடெல்லாம் போட்டாங்க. அங்கே பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மூலமாக ஒரு கருத்து மட்டும் சமூக வலைதளங்கள் அதிகமாக வளம் வருது. அதாவது டாக்டர் ராமதாஸுக்கு வந்து பாஜகவோட பொறுத்த விருப்பம் இல்லை, டாக்டர் அன்புமணிக்கு அதிமுகவோட பொறுத்த விருப்பம் இல்லைன்னு ஒரு தகவல் வருது. உங்களுடைய கருத்து என்ன சார்? டாக்டர் ராமதாஸ் தெளிவாக இருக்கிறார். அவனவன் கற்பனையா அரசியல் பேசுவான். ரவீந்திரன் துரைசாமி பேசுறது 10க்கு 8 சரியா இருக்குதுன்னா தரவுகள் இல்லாமல் அரசியல் பேச மாட்டான். எத்தனையோ பெரிய சூப்பர் ஸ்டார்கள் ஒப்புலவில் கூட பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கும். 24 அவங்க என்ன பேசுனாங்க, என்ன நடந்துங்கிறத எடுத்து பாருங்க. அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி என்ன பேசுனா, என்ன நடந்துங்கன்னு எடுத்து பாருங்க. ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி தலைவர்களுக்கு மூட கணக்கு போடுவான், அவங்க லாப நஷ்ட கணக்கு எப்படி போடுறாங்கன்னு பார்ப்பான். அதை வச்சு தான் நான் ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்து இருக்கும். டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்னு சொன்னேன். இன்னைக்கு ஊடகத்தில் 2024 ராமதாஸ் அதிமுக கூட்டணி வைக்கல, பாஜகவுக்கு ஒரு லைஃப் கொடுக்காருன்னு கோபத்தில் என்னென்னலாம் பேசுனாங்க, என்னென்னலாம் செய்தாங்க. அதிமுக பாமக கூட்டணி முடிஞ்சிட்டுன்னு தானே விவாதம் எடுத்தாங்க. என் மதிப்புக்குரிய நண்பர்கள், சகோதரர்கள். அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்னு சொன்னேன். 2024 அதிமுக பாமக கூட்டணி அமையின் போது நான் சொன்னதை எடுத்து பாருங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் வெளிப்படையாக சொல்றாரு, நான் சொல்லலைங்க, அவர் சொல்றாரு. தனிச்சு நின்று 4 சீட்டு ஜெயித்தோம், கூட்டணியில் 5 சீட்டு தானே ஜெயித்தோம்னார். ஆமாம், அதுதான் எங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு எனக்கு கொடுத்ததை எடுத்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு 2024 பாமக லீட் பண்ண தொகுதிகள், பெண்ணகரத்தில் 19,000 ஓட்டு சௌமியா அன்புமணி லீடிங், தர்மபுரியில் 13,000 ஓட்டு சௌமியா அன்புமணி லீடிங், பாப்பிரெட்டிப்பட்டில் 8,000 ஓட்டு சௌமியா அன்புமணி லீடிங். இந்த 3 தொகுதியிலையும் அவங்க லீட் பண்ணி ஜெயித்திருக்காங்க. அதிமுக கூட்டணி இல்லையே, அதிமுக இல்லாமல் 3 தொகுதியில் ஜெயித்திருக்காங்க. அதிமுகவோட 5 தொகுதி தானே ஜெயித்திருக்காங்க. அப்போ
அதில் உள்ள தாற்பயம் என்னன்னா, டிஎம்கே 48% வாக்கு 2019 எடுத்து ஜெயித்திருக்காங்க அதிமுக பாமகவுக்கு எதிராக. இன்னைக்கு அதிமுகவும் பாமகவும் தனிச்சு நிற்கும் போது திமுக எடுத்தது 34% வாக்கு தான். ஆனால் ஜெயித்துட்டாங்க பலமுனை போட்டியில். 14% பின்தங்கிருச்சு. 14% குறைஞ்சிருக்காங்க, ஜெயித்துட்டாங்க பலமுனை போட்டியில். அப்போ அதிமுகவும் பாமகவும் மீண்டும் சேர்ந்தா திமுக 50% கூட போகலாமே. வன்னியர் அல்லாதாரெல்லாம் திமுக பின்னாடி திரண்டுலாமே. யோசிச்சு பார்க்கணும். எதிரணி 48% எடுத்து ஜெயித்திருக்காங்க 19ஆம் ஆண்டு. அதே எதிரணி 34% வாக்கு எடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க பலமுனை போட்டியில். ஆனால் 14% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. அப்போ அதிமுகவும் பாமகவும் மீண்டும் சேர்ந்தா திமுக அணியின் 47% வாக்குங்கிறது 50க்கு மேல போகும். சேர்ந்த பலம் தானே செய்யுதுன்னு சார் பலவீனமா இருக்கு. அது எதிர்ப்பு ஓட்டுகள் திமுக பக்கம் திரளுது. தம்பி 24ல 34% வாக்கெடுத்த கட்சி 19ல 48 எப்படிப்பா எடுத்து 14% எப்படிப்பா கூடிச்சு? திமுகவும் அதிமுக பாமகவும் சேர்ந்தா பலம் நீங்க சொல்றீங்களே. எதிரணி இல்லாத தம்பி பலம் பெற்றிருக்கு. ரிஷி பாலாஜி எடுத்த டேட்டா தெளிவா இருக்குது. டேட்டா பாருங்க, டேட்டா தெளிவா இருக்குது. அப்ப பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா அதிமுக வடக்கு இன்னைக்கு வன்னியர் கட்சிங்கிற பெயர்ல இருக்குது. சிபி சண்முகம் வன்னியர், கேபி முனுசாமி பெரியாருக்கு பாரத ரத்னா அவர் வன்னியர், அன்பழகம் வன்னியர், வீரமணி வன்னியர். இதில் சிலர் 3 பேர் தோத்து போனாங்க, ஒருத்தர் ஜெயித்துட்டாருன்னு வைங்க. தோல்விக்கு காரணம் நான் வன்னியர்கள் எதிராக போனது. அவர் கேபிஎம் கொஞ்சம் பிறமொழியாளர் போட்டதில் தப்பிட்டார். இவங்க 10.5 கொடுத்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தவறுன்னு ஆணித்தரமா துணிச்சலா சொன்னது ரவீந்திரன் துரைசாமி ஒருத்தன் தான். அன்னைக்கே சொன்னேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 1931 சென்சஸ் படி 17% வன்னியர் இருந்ததுன்னா 12-13 கொடுங்க, அதுக்கு மேலேயும் கொடுங்க. ஏன்னா வன்னியர் விரோதம் நீ முத்திர குத்த பார்க்குறேன். அப்படி அல்ல. எடப்பாடி சிபி சண்முகத்தோட சந்தர்ப்ப அரசியலை தான் நான் அடிக்கிறேன். எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேகரன் கமிட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இதை கொடுத்தீங்க. அதனோட விளைவு உங்களுக்கு தென் மாவட்டங்களில் டெபாசிட்டே போயிருக்கு. இப்போ வட தமிழகத்தில் நீங்கள் வன்னியர் வாக்குகளை பெற்றுட்டீங்க, நான் மறுக்க வரல. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வன்னியர் கட்சியாட்டு வடபலத்தில் இருக்கக்கூடிய பாமக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியில் வெற்றி பெறதுக்காக 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமி. நான் மறுக்கலையே, செங்கல்பட்டு வன்னியர்கள் மத்தியிலுமே எடப்பாடி வன்னியருங்கிற இது இருக்குதே. வன்னியர்னு நினைக்கிறான் கவுண்டருங்கிற இதில். நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது கேட்டது, அப்பவே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்பவே பதிவு பண்ணியிருக்கிறேன், அன்னைக்கு இல்லை 24க்கு முன்னே பதிவு பண்ணியிருக்கிறேன். அதோட விளைவு தான் அவர் தெற்க நாடார்பல்ட்டுக்குள்ள 3 தொகுதியிலையும் டெபாசிட் இழந்தார். கன்னியாகுமரி 4, திருநெல்வேலி 8, அங்கே தூத்துக்குடியும் டெபாசிட் போச்சு. அங்கே தென்காசியில் டெபாசிட் கிடைக்கிறது காரணம் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டம் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் ராஜபாளையம், சுருளிபுத்தூர், வாசனூரில் உள்ள பிறமொழி சகோதரர்கள், தெலுங்கு சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள் வாக்குந்தான் அந்த டெபாசிட் கிடைக்கிறதுக்கு காரணம். திருநெல்வேலியில் 8% சொல்லிட்டேன். இங்கே பன்னீர்செல்வத்துக்கு எதிராக டெபாசிட் போச்சு, தினகரனுக்கு எதிராக டெபாசிட் போச்சு. மதுரையில் பேராசிரியர் சீனிவாசன் 2வது வந்தார், 3வது போயிட்டாங்க. காரணம் முக்குலத்தோர் கம்யூனிட்டி வந்து இந்த இடஒதுக்கீடு இதில் நீங்கள் ஜாதி அரசியல் பண்ணதில் எதிராக போயிட்டாங்க. சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் அதுவும் வேறு இருந்தால் கூட இந்த இதில் எதிராக போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ராமதாஸ் கான்டெக்ஸ்டில் இதை பார்ப்போம். அவர் என்ன நினைக்கிறாரு, சேர்ந்து நின்னோம்னா 70% நான் வன்னியர் ஓட்டு நமக்கு எதிராக போயிடும். பாமகவும் 5 வன்னியர் தான், வன்னியருக்கு 10.5 கேட்குறாங்க. மற்ற ஜாதிகளுக்கும் அவர் போராடினார். நன்றி உணர்வோட சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜ் நினைவிடம் கன்னியாகுமரியில் வர்றதுக்கு டாக்டர் ஐயா காரணம். நான் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டேன். பல விதிகளுக்கு விலக்காக நிற்கக்கூடிய காமராஜ் மண்டபம், கடற்கரை அழகு என்ற இந்திரா காந்தியின் காமராஜ் மண்டபம் வரக்கூடாது என்ற அந்த விதிகளுக்கும் விலக்காக வந்து அங்கு அமையும். நாடார் சமூக இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்கள், காமராஜருக்கு இங்கு மண்டபம் வழி இல்லை, ஏன் மற்றவர்களுக்கு மண்டபம் என்று கோபப்படக்கூடாதுலாம் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை விட்டுருந்தாரு. அந்த அறிக்கையின் விளைவு தான் காமராஜ் மண்டபம் வந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் விஷயத்தில் யார் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் ஏற்று நிற்பான்னு அறிக்கை விட்டுருந்தார். அதே மாதிரி இமானுவேல் சேகரனும் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சிக்கும் டாக்டர் ராமதாஸ் மிக முக்கிய காரணியானவர்.
அதனால் அவர் ஒரு ஜாதிக்கூட நான் அவரை கன்ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு இது இல்லை. தமிழ்நாட்டின் நலனுக்காக, மக்கள் நலனுக்காக 1000 பிரச்சனைகளை எடுத்து ஃபைட் பண்ண ஒரு போராளி தான் அவருங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. ஆனால் ரியல் பொலிட்டிக்ஸ் வட தமிழகத்தில் எப்படி இருக்குது? பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தால் 70% பிரஜாதிகள் எதிராக போகும். மு.க. ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலி, ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். துரைமுருகனை பொதுச்செயலாளர் ஆக்கிட்டார். ஆண்டிமடம் சுப்பிரமணியம், சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், நண்பர் செல்வ கணபதி, ஜெகத் ரட்சகன், இப்படி கூட்டணி கட்சியின் வன்னியர்கள், இப்படி ப்ரோ வன்னியராட்டு காங்கிரஸ் வன்னியர்கள், ஏன் விடுதலை சிறுத்தைகள் கூட பாலாஜி வன்னியர், நண்பர் பாலாஜி வன்னியர். ஸோ அவங்க ப்ரோ வன்னியராட்டு ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஓட்டை எடுத்துக்கிட்டு இந்த 70% வாக்கையும் பாமகவுக்கு எதிராக திருப்பிடுவாங்க. பாமக அனைத்து ஜாதிக்காக பண்ணாலும் கூட அது சிம்பிளாக 2009 என்ன நடந்தது? தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், சேலம், செம்மல எண்ணெய், மயிலாடுதுறை, திருப்பூர், இந்த தொகுதிகளில் ரெட்டையில் வன்னியர் ஆதரவில் டாக்டர் ராமதாஸ் செல்வாக்கில் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயித்தது. பாமக அனைத்து தொகுதிகளிலையும் 0. 2019 என்னாச்சு? நானே சொன்னேன், 20 தொகுதிகளில் வட தமிழகத்தில் திமுக மு.க. ஸ்டாலின் ஜெயிப்பார். சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் மு.க. ஸ்டாலின் பக்கம் தான் நிற்பாங்க. 20க்கு 20 அடிப்பாருன்னேன். நியூஸ் 7ல் விஜயனுக்கு டிபேட்டில் சொன்னேன். அதிமுக அடி வாங்கி போச்சு, பாமக அடி வாங்கி போச்சு. டாப் ஆஃப் தி வால் இங்கே எடப்பாடியில் 8000 ஓட்டு குறைவு. அதிமுக பாமக நின்னோம். இப்போ 50,000 ஓட்டு அதிகம் ஐயா எடப்பாடிக்கு. 10.5%. 10.5% வன்னியர்கள் கொடுத்த அந்த இது. அப்போ டாக்டர் என்ன பார்க்குறாரு? 19 அடி, 9 அடி, 21ல் இந்த 4 இடத்துல மட்டும்தான் வெற்றி. இந்த சேலம் தருமபுரியில் தான் வெற்றின்னு சொல்லலாம். 19க்கு 1 தான் மற்ற பகுதியில் வந்திருக்கு. அதுலேயும் ஜெயித்தவன் எடப்பாடி காலில் போய் ஒருத்தன் விழுறான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தான், அருள் சகோதரர் தான் அவர், அது நம்ம மதிக்கிறோம் அவரை. அவர் எடப்பாடி காலில் விழுறாரு. அப்போ டாக்டருக்கு அதை ஏற்றுக்க முடியலை. நம்ம டிக்கெட் கொடுத்து நம்மளால் ஜெயித்தது, எடப்பாடியால் ஜெயித்தோன்னு அவர் விடுறாருன்னா அந்த பகுதியில் வன்னியர்கள் தான் எண்ணிக்கை ஜாஸ்தி. அதை அவர் ஏற்றுக்கலை. அப்போ இப்போ என்ன பார்க்குறாரு? 5 ஆண்டுகளில் பல பிரச்சனைகள் வந்துட்டு. அன்புமணி அன்னைக்கு அறிக்கை விட்டார், 36 இடங்கள் எங்களால் அதிமுக ஜெயித்தது, அதிமுகவில் எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அடுத்தால டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அவர் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னார். முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் போலிங் டைமில் ஜி.கே. மணி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாங்கள் திமுகவுக்கு ஆதரவுங்கிற மாதிரி ஒரு மறைமுக ரேகையை கொடுத்தார். உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நின்னாங்க. மக்களவை தேர்தலில் பாமக பாஜக அணியில் நின்னாங்க. இந்த 4 ஆண்டுகளில் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பல மோதல்கள் வந்துடுச்சு. மக்களவை தேர்தலில் அதிமுக எடுத்த நிலைப்பாடு பாஜக வேண்டாங்கிற நிலைப்பாடு, பாமக எடுத்த நிலைப்பாடு பாஜக வேணுங்கிற நிலைப்பாடு. ஸோ நிலைப்பாட்டில் வேறுபாடு, விமர்சனங்கள், கடுமையான சாடல்கள். ஸோ இதெல்லாம் இனிமே சேர்ந்தாலும் 5 தொகுதி ஒர்க் அவுட் ஆகுமா? 5 தொகுதியில் ஒரு சிலர் எடப்பாடிக்கு ஆளாட்டே மாறின ஒரு தன்மை, அது டாக்டர் ஐயாவுக்கு பெரிய எரிச்சலை கொடுக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? கூட்டணியில் 5 தான் ஜெயித்தோம், இப்போ பொருந்தா கூட்டணியாகி எலித்தவளை நட்பாகி குரு ஃபேமிலி, மனோஜ், விருதாம்பிகை அவங்கெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அவங்கள பயன்படுத்தி ஓட்டை கட் பண்ணுவாப்புல. வேல்முருகன் அவரை பயன்படுத்தி ஓட்டை கட் பண்ணுவாப்புல. ப்ரோ வன்னியர் இப்போ இவர் லட்சுமணன் மாவட்ட செயலராக போட்டுட்டார். பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மந்திரியா ஸ்டாலின் சேர்த்துருக்கிறாரு. இன்னும் நிறைய வன்னியர் கேண்டிடேட்டையும் போடுவார். ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ன்னு ஜெயலலிதா எடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி கொடூரமாக எடுக்காமல், அதுவும் நான் சொன்னேன், டாக்டரையா கொடுமைப்படுத்தினதுக்கு ஜெயலலிதா ஏற்க தண்டனை கொடுத்தது, ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்து நான் விமர்சனங்களை ஆணித்தரமாக சொல்லுவேன். அதே வேளையில் நியாய உணர்வு உண்டு. அவரால் தான் நம்ம பாப்புலர் ஆனங்கும் போது அவருக்கு ஜெயலலிதா பண்ண கொடுமைக்கு ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தங்க நாம் சொல்லதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி சங்கராச்சாரிய விஷயத்திலையும் ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்துங்கிறத நாம சொல்கிறோம். சங்கராச்சாரிக்கு ஜாதிக்காரனே சொல்ல மாட்டான், சங்கராச்சாரியர் ஜாதிக்காரனே சொல்ல மாட்டான், நம்ம சொல்கிறோம். அன்னைக்கும் சொல்கிறோம், இன்னைக்கும் சொல்கிறோம். ஓகே, இந்த சிச்சுவேஷனில் டாக்டர் தெளிவாக ஸ்டாலினால் தன்னை தோக்கடிச்சிட முடியும்
2009, 19, 21 எஃபெக்டிவாக தோக்கடிச்சிருவார். அப்போ 5 கூட தேர்மா நமக்குங்கிறது அதிமுக கூட்டணியில் டாக்டருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. நான் களத்தில் வந்த அரசியல்வாதி, பூத் வைஸ் மக்கள் உணர்வை தெரிஞ்சவன், துல்லியமாக தெரிஞ்சவன். நான் சொல்கிறது எல்லாமே டேட்டா, ஆதாரங்களின் அணிவகுப்பு. இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு அவன் அரிப்புக்கு அவன் இச்சஸுக்கு பேசிகிட்டு இருப்பான். அது அல்ல நம்ம இது. முடிவெடுக்கக்கூடிய டாக்டர் ஐயா என்ன நினைக்கிறாரு, ஏன் நினைக்கிறாருங்கிறத நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். முடிவெடுக்கக்கூடிய டாக்டர் ஐயா என்ன நினைக்கிறாரு, ஏன் எதற்காக இப்படி நினைக்கிறாருங்க நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். அவர் 2009 எக்ஸாம்பிள், 2019 எக்ஸாம்பிள், 2021 எக்ஸாம்பிள், 21க்கு மேலே அதிமுக பாமக மோதல், இது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச 5 சீட்டையும் கூட மு.க. ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலி துணிச்சலானவர், ஒரு சிஎம்முக்கு மகனாக நின்று வியூகம் பண்ணுவார். ப்ரோ வன்னியர் பண்ணியே அந்த நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணி பறையர்கள், கிறிஸ்தவ முஸ்லீம், செங்குந்தர் உடையார், அகமுடையார் இவங்களெல்லாம் கன்சால்டேட் பண்ணி தோக்கடிச்சிருவாருங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் அவர் தெளிவாக தனிச்சு 4, கூட்டணியில் 5. அப்போ கூட்டணி பொருந்தா கூட்டணியானா 5 வராது. அப்போ அவர் எடப்பாடியோட அந்த அரசியல் நமக்கு வந்து செட் ஆகாது, மக்களவைத் தேர்தலையும் செட் ஆகாதுன்னு முடிவெடுத்தார். இப்பவும் செட் ஆகாதுன்னு முடிவெடுத்தார். எல்லாம் என்ன சொன்னா ஊடகத்தில், கூட்டணியில் தப்பு பண்ணிட்டு அன்புமணி அங்கே போயிட்டாரு, டாக்டர் இங்கே போயிட்டாரு, இங்கே போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஓங்கி அடிச்சுட்டாரா இல்லையா? அப்போ அத்தனை பேரும் கற்பனையா தன் ஆசைக்கு சொன்னது தவறா இல்லையா? ரவீந்திரன் துரைசாமி டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்னு சொன்னது உண்மையா இல்லையா? டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், ரவீந்திரன் துரைசாமி இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். அதனால தான் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு 96 முகம் காட்டி ஜெயலலிதாவை அடித்தேன். ஜெயலலிதாவை அடிக்கல, ஜெயலலிதா கூட இருந்து பண்ணின ஜாதி அரசியலை நம்ம அடித்தோம். 2004, 2006 வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டருக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம். கண்டிப்பாக ஜெயலலிதாவை தோக்கடிக்கணும். சரத்குமார் பண்ணுறது தவறு, அவர் நாடார் உணர்வுக்கு எதிராக போகிறாருன்னு சரத்குமார் ஜெயலலிதாவை ஆதரித்ததும் அறிக்கை கொடுத்தேன். தம்பி கோசல்ராம் உதவுனா, தம்பி இளையசெல்வன் உதவுனா, தம்பி விகேஷ் போன்ற தம்பிகள் உதவுனாங்க, ஜூனியர் உடன், நக்கீரன், குமுதா ரிப்போர்ட்டர் எல்லாத்துலேயும் நம்ம பேட்டி தான். இந்த மக்கள் நாடார் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போகிறார், நாடார் உணர்வு ஜெயலலிதாவை தோக்கடிக்கணுங்கிறதுன்னு நாம் சொன்னோம். நம்ம ட்ரூ டு அவர் காஸ்ட் நின்று அடித்தனால தான் ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு மரபுன்னு நாடார்கள்ட்டே சரண்டர் ஆனார். ஸோ நாம் எப்படி ட்ரூ டு அவர் காஸ்ட்டுங்கிறது உண்மையோ அதே மாதிரி டாக்டர் ஐயாவும் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். வன்னியர்களுக்கு உறுதியான தலைவர். வன்னியர் இதில் வந்து அவர் அன்னைக்கு சொல்கிறார்ல, இவ்வளோ வண்டி இவ்வளோ இதெல்லாம் அவரால் தான் வந்தது. திண்டிவனம் வெங்கட்ராம மத்திய அமைச்சரானது டாக்டர் ஐயாவால். இன்னைக்கு சி.வி. சண்முகம் நல்ல லாகா வந்தது டாக்டர் ஐயாவால். அது டாக்டர் ஐயாவை எப்படி கவுண்டர் பண்ணுன்னு நான் ஜெயலலிதா கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணுங்கன்னு சொன்னது, அந்த கொடூரமாக பண்ணதுக்கு நான் உடன்பாடு கிடையாது. இப்போ அரசியல் ரீதியாக உள்ள மனிதநீதிக்கு மனிதநீதி அளவில் நான் உடன்பாடானவன். ஜெயலலிதா பண்ணது ராட்சச அரக்கத்தனம், அதுக்கு நான் உடன்பாடு கிடையாது. அதில் டாக்டர் ஐயாவால் தான் 8 வன்னியர்கள் வந்து அதிமுகவில் கேண்டிடேட் ஆனாங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வன்னியர் கட்சி அதிமுகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்திருக்குதுன்னா டாக்டர் ஐயா தான் காரணம். ஒரு ஜாதி இந்தியாவிலே இந்த அளவுக்கு உயர்வு பெறதுக்கு பாடுபட்ட ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ் மாதிரி யாரும் இல்லை. அதே டாக்டர் வந்து இன்னைக்கு இவ்வளவு வந்த பிறகு எடப்பாடி கூட நம்ம கூட்டணி போறல என்ன லாபம்னு யோசிக்காரு. எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் ஆவார், ஜெயிக்காது, நம்ம ஜெயிக்க முடியாது. 9, 19, 21 பார்த்துட்டோம். அப்ப நம்ம வேற வியூகத்தை எடுப்போம்னு அவர் நினைக்கிறார். இதுதான் அங்க பிரச்சனை. இதுல அன்புமணி சுத்தி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சேலம் தர்மபுரியை சேர்ந்தவங்க எடப்பாடி கூட போனா நம்ம 4 பேரும் ஜெயித்திரலாம்னு நினைக்கிறாங்க. 4 பேர் ஜெயிப்பாங்களாங்கிறதே கேள்விக்குறி. பனைமரத்து ராஜேந்திரனை வச்சு ஸ்டாலின் செக் பண்ணுவார், சில செல்வ கணபதி வச்சு செக் பண்ணுவார். 4 பேர் ஜெயிப்பாங்கிறதே கேள்விக்குறி. அப்படி 4 பேர் ஜெயித்து மீண்டும் திமுக ஆட்சி அமையக்கூடிய பட்சத்தில் பாமக இப்படி 29 அரசியல் களத்தை நிற்கும். ஏற்கனவே 10.5 கொடுத்ததில் சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, வீரமணி, அன்பழகன், துரைக்கண்ணு குடும்பத்தார், சம்பத்து எக்ஸெட்ரா பாமக வன்னியர்லாம் மக்களவையில் அதிமுக பக்கமே போயிட்டாங்க. சேலத்தில் 38%. பாமக வன்னியர் போட்டு தானே வந்தது. பூத் வைஸ் எடுத்து பாருங்க, எடப்பாடி கையில் இருக்குது பூத் வைஸ் ரிப்போர்ட்டு, தமிழக முதல்வர் கையில் இருக்குது பூத் வைஸ் ரிப்போர்ட்டு, ஆர்டி டீம் கையில் பூத் வைஸ் ரிப்போர்ட் இருக்குது, டாக்டர் ஐயா கையில் இருக்குது. விழுப்புரத்தில் பாருங்கள் 35-36,
ஸோ பூத் வைஸ் ரிப்போர்ட்டும் இதைத்தான் சொல்லுது. மீண்டும் ஒரு கூட்டணி எடப்பாடி கூட போய் அந்த கூட்டணியில் பாமக தோல்வி அடைஞ்சு ஒரு சூழலை வந்ததுன்னா எடப்பாடி கையில் அவ்வளோ வன்னியரும் போயிடுவாங்களே, கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த கதையாயிருமே. எடப்பாடி இன்னைக்கு 2வது இடம் நிற்கிறாருன்னா வன்னியர் ஆதரவில் தான் நிற்கிறாரு, சரி, வன்னியர்களால் தான் நிற்கிறாரு. எங்க நான் தெளிவாகவே சொன்னேன், தென் மாவட்டத்தில் நாடார் பகுதியில் டெபாசிட் போயிட்டு பன்னீர் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு, தினகரன் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. சீமானுக்கு எதிராக தன்னோட கொள்கைகளை நிலைநாட்டி அறிக்கை கொடுத்த ப்ரொஃபஸர் சீனிவாசன் இதில் 3வது போயிட்டு அதிமுக. ஸோ இந்த எடப்பாடி 2வது இடத்தை நிலைநாட்டினதே வட தமிழக பாமக தருமபுரி தவிர மற்ற இடங்களில் அதிமுக கீழே போனது தான். அப்போ அதிமுக கிட்ட வன்னியர் ஓட்டு போயிட்டு மீண்டும் அதிமுக கூட பாமக கூட்டணி சேர்ந்தா ஜெயிக்குன்னு கேரண்டி இருந்தால் இது பண்ணலாம். வெற்றிக்கு கேரண்டி இல்லை, தோத்துன்னு வைங்க 21 மாதிரி. அடுத்த கட்ட பாமக நிலைமை, வன்னியர் அரசியலின் நிலைமை. அப்போ டாக்டர் ரொம்ப ஸ்ரூடு புத்தி ஆன லீடர், போல்டான லீடர். இவ்வளோ வில் பவரில் இந்த வயசில் யாரும் பேச முடியாது. அவர் அதை யோசிக்கிறாரு. அப்போ வேற ஆப்ஷனை பார்க்குறாரு. அவர் ஒன்று சீமானுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. நிழல் பட்ஜெட்டை சீமானுக்கு அனுப்பி கொடுத்தாரு, அக்ரி பட்ஜெட் அனுப்பி கொடுத்தாரு, வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அழைப்பை அனுப்பி கொடுத்தாரு. அவர் கண்டிப்பாக கலந்துக்கணும் பேசினதை கூட சொல்கிறாங்க. இந்த 3 வெளிப்படையான உண்மை. சீமான் என்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, கலந்துக்க மாட்டார், ஒரு ரொம்ப பிரைஸ் பண்ணி ஒரு அறிக்கை கொடுப்பாருன்னு சொன்னேன். அந்த மாதிரி பிரைஸ் பண்ணி ஒரு பெரிய அறிக்கையை டாக்டர் ராமதாஸ் கொடுத்துட்டாரு. சீமானை பொறுத்த அளவில் 214 தனிச்சுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார், ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அப்போ அவர் டாக்டர் ஐயாவை மதிக்கிறார், ஒரு குருஸ்தானத்தில் வச்சு மதிக்கிறாரு. ஆனால் கூட்டணி போகணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. அடுத்து சிஆர் பாஸ்கரன் டீம் விஜய் பாமக கூட்டணின்னு ஒன்று, அது தகவல் வருது. எந்த அளவுக்கு அது திரைமறைவு சம்பவங்கள், அதில் வெளிப்படையாக எந்த இதுவும் இல்லை. டாக்டர் சீமானுக்கு தான் வெளிப்படையாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, விஜய முக்கியத்துவம் கொடுக்கல. இதையும் தாண்டி இன்னொரு கருத்து நேற்று அலையடிக்க ஆரம்பிச்சிருக்குது. சௌமியா அன்புமணி ஒரு காம்ப்ரமைஸாக சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னா என்னன்னு, அவங்க பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம், தென் தருமபுரி 3லேயும் நல்ல லீடு எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களே சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் அது கண்டிப்பாக 7-8 சீட்டு வர ஜெயிக்க வரலாங்கிற ஒரு கணக்கு இருக்குது. தருமபுரி, சேலம், தென் அரியலூர், ஜெயங்கொண்டாம், இந்த மாதிரி ஒரு 6-7 சீட்டு வர ஜெயிக்குங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னா, சீமான சிஎம் சொல்லி நின்னாலோ அல்லது பலம் நிரூபிக்காத விஜய் சிஎம்மாக சொல்லி நின்னாலோ 60-70 சீட்டுக்கு மேலே நிற்கலாம், ரொம்ப நிற்கலாம். விஜயெல்லாம் பலம் நிரூபிக்காதவரை சொன்னால் 50-50ங்கிற அளவு கூட நிற்கலாம். சீமான சொன்னாலும் கணிசமாக பாமக செல்வாக்கான தொகுதியெல்லாம் நிற்கலாம். இல்லை சௌமியா அன்புமணியே சிஎம்மாக சொன்னால் வட தமிழகத்தில் செல்வாக்கான 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிற்கலாம். 214 பேரளவில் கேண்டிடேட் போட்டுக்கலாம். தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், இவங்களுக்கெல்லாம் டாக்டர் பண்ணதையும் சொல்லி 214 நிற்கலாம். இதில் வெற்றி வாய்ப்புங்கிறது பெரிய வேறுபாட்டில் இல்லை. பாமக ஒரு பெரிய கட்சியான அதிமுக சேரும்போது சீட்டு அரௌண்ட் 30 தான் வரும். 23 தான் கடைசியாக கொடுத்தாங்க, 10.5 காட்டி. இப்போ மிஞ்சினாலும் ஒரு 30 கொடுப்பாங்க. ராமதாஸ் 35-40 வரை எதிர்பார்ப்பாரு, 30 கொடுப்பாங்கன்னு வைங்க. அந்த 30ல் வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி கேள்விக்குறியாகும்னா, விக்ரவாண்டி தான் அதுக்கு எக்ஸாம்பிள். நான் பெருமாள் மணி தம்பி கூட சொன்னாப்புல, ஐயா நீங்கள் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லை, ஸ்பான்டேனியஸாக கூட்டம் வராதுங்கிறதா ஐயா பெரிய வெடி உண்டு. எடப்பாடிக்கு பலகீனத்தை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க ஐயா, ஆதாரத்தோடு பண்ணுறீங்க ஐயான்னு சொன்னார். நம்ம ஆதாரம் இல்லாமல் யாரையும் எதையும் எங்கேயும் நம்ம சொல்ல மாட்டோம். எடப்பாடி பழனிசாமிக்கு 36% வாக்கு விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளே இருந்தது. அவரோட போராட்டத்தை ஆதரித்து நாம் தமிழர் வந்தாங்க. இடும்பாவனம் கார்த்திக்கும் ராவணனும் அந்த போராட்டத்தை ஆதரித்தாங்க. சீமானே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரித்தோம், இலை மலர்ந்தால் இளம் மலரும் எல்லாமே பேசினார். ஆனால் நாம் தமிழர் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியோ சீட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியோ இல்லாத எடப்பாடி வாக்கில் 1% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சுது. அந்த தேர்தலில் எடப்பாடிக்கு நெருக்கமாக போய் எடப்பாடி போராட்டத்தை வாழ்த்தி பேசினது இடும்பாவனம் கார்த்திக்கும் சகோதரர் ராவணனும். ஆனால் கிடைச்சது 1% வாக்கு தான்.
பாமக 12% வன்னியர் வாக்குகளை அண்ணாமலை எடப்பாடியை நக்கல் அடிச்சே எடுத்து கொடுத்துட்டார். எடப்பாடி நக்கல் அடிச்சே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக நக்கல் அடிச்சே அண்ணாமலை 12% வன்னியர் வாக்குகளை எடுத்து கொடுத்துட்டாரு. மாம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு அன்புமணியும் அண்ணாமலையும் விக்கிரவாண்டி வீதிகளில் போனாங்க. 12% வன்னியர் ஓட்டு தான் வந்தது. 23% வாக்குகள் பெரும்பாலும் பறையர் நான் வன்னியர் ஓட்ஸ், சம் வன்னியர் ஓட்ஸ், அன்னியூர் சிவா ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டாலின், வன்னியர் ஆதரவு ஸ்டாலின் நிலைப்பாடு. அதில் 23% வாக்குகள் ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு போயிட்டு. இது களத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். ஏசி ரூமில் இருந்து இங்கே பேசிட்டு இருக்கக்கூடிய பிக்கு தெரியுமா, எம்முக்கு தெரியுமா, ஜிக்கு தெரியுமா, எல்லுக்கு தெரியுமா? தெரியுமா? களத்தில் இருந்து அரசியல் பண்ணக்கூடிய டாக்டர் ஐயாவுக்கு அது தெரியும். அப்போ இந்த வாக்குகள் எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லை. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவரை நம்பி கூட்டணி போனால் வெற்றி வாய்ப்பு நமக்கு இல்லை. ஸோ ஊடகத்தில் இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு சிலர் பேசுகிற மாதிரி அரசியல் இல்லை, கள அரசியல் நிலவரங்கிறது வேற. ஸோ ராமதாஸ் பல ஆப்ஷனை பார்க்குறாரு. அந்த ஆப்ஷன் திமுக அலையன்ஸ் ஒரு வாய்ப்பு, திருமாவளவன் ஒரு தவறு பண்ணால் அது கூட ஒரு வாய்ப்பாக கூட அது மலரலாம். அது வரை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது திருமாவளவன் தவறு செய்யும் வரைக்கும் தானா? என்னை பொறுத்தவரை தவறு செய்யும் வரைக்கும் தான் பார்க்குறேன். ஏன்னா இது திமுகவுக்கு மற்றபடி கொடுக்க சீட் இல்லை ஒன்று. ரெண்டாவது 11 பொருந்தா கூட்டணியாக வேறு அது ஆயிருக்கு. ஜெயலலிதா மாதிரி டாக்டரை கொடுமைப்படுத்தக்கூடியவர் அல்ல மு க ஸ்டாலின். ஒரு மூத்த தலைவராக, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாடுபட்ட தலைவராக பல பிரச்சனைகள், காமராஜ் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் வர்றதுக்கு, மெர்கண்டைல் பேங்க் மீட்கப்படுறதுக்கு எத்தனையோ பிரச்சனை, தேவேந்திர குல வேளாளர் எழுச்சிக்கு எல்லாம் நின்ன ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஸோ அவரை மதிக்கிறாரு. ஆனால் கூட்டணிகள் லெவலில் சீட்டு கொடுப்பாராங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. ஒருவேளையில் திருமாவளவன் ஏதோ பிரச்சனையில் வெளியேறிட்டாருன்னா அதுவரை டாக்டர் ராமதாஸும் பொறுமையோடு தான் தன் காய்களை நகர்த்துவார். அவசரப்பட்டு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத, தன் ஓட்டர்ஸ் மேலே கண்ட்ரோல் இல்லாத, க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடிகிட்டலாம் உடனே அவசரப்பட்டு டாக்டர் ராமதாஸ் போக மாட்டார். அதே வேளையில் அவர் 20% வாக்கை மோடி பிரதமங்கிறதுக்குள்ளே பாஜகவுக்குள்ளே கொண்டு வந்து ஆன்டி பிஜேபியை அவர் டைல்யூட் பண்ணதுக்கு எடப்பாடிக்கு பாராட்டுக்கள், நன்றி. மோடிக்காக உள்ள வந்ததை நம்ம வரவேற்கிறோம். அது நம்ம மோடி ஃபார் பிஎம் 2020 அதை வரவேற்றணும். அது நம்ம வரவேற்க தான் செய்யும். பட் ராமதாஸ் என்ன செய்வாருங்கிறதையும் நம்ம கரெக்டாக நம்ம அசஸ் பண்ணி சொல்லி நம்ம கிரெடிபிலிட்டியை காப்பாற்றணும். அப்போ ராமதாஸ் திருமாவளவன் தப்பு பண்ணது வரை காத்திருப்பார். ஏன்னா திருமாவளவன் தவறு பண்ணுனா திமுக காங்கிரஸ் பாமகவும் ஜெயிக்கும். 2004 ஜெயித்திருக்கு, 2006 ஜெயித்திருக்கு. அதே கூட்டணி ஜெயிக்கும், அந்த ஃபார்மேட்டும் ஜெயிக்கும். இதுதான் கள நிலவரம். சும்மா கலைஞர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் கலைஞர் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு நிறைய ஜாதி பிரச்சனைகள் மாநிலம் ஃபுல்லாக வந்துட்டு, இங்கே ஏசி ரூமில் வந்துட்டு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு அட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய ஜாதி பிரச்சனைகள் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு பலருக்கும். ஸோ இந்த விஷயங்களை மனசில் கொண்டு காங்கிரஸ் இருந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் சுதந்திரம். அப்போ பாமக வன்னியர், திமுக ஓட்டு, திமுக கிறிஸ்டின் முஸ்லீம் வன்னியர் ஓட்டு ஜெயித்திரமில்ல. 2004 ஜெயித்திருக்கு, 2006 ஜெயித்திருக்குல்ல. அதைத்தானே டாக்டர் ராமதாஸ் நுணுக்கமாக கணக்கு போடுவார். ஏதோ 3 பேர் சேலத்தில், அதுவும் டஃப்பு, ஜெயிக்கிறதுக்காக அவர் அரசியல் பண்ணுவார். ஸோ அப்போ அவர் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வாடி இருக்குமா கொக்குன்னு திருமாவளவன் தவறு பண்ண மாட்டாரா? நம்ம திமுக காங்கிரஸ் பாமக அணி வந்துட மாட்டோமான்னு டாக்டர் ராமதாஸ் அந்த கணக்குள்ளே போடுறாரு. இன்னும் சில கணக்குகள் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. அதை சொன்னால் சேம் சைடு கோல் போட்ட மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்ல விரும்பலை. என்னாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலும் வைப்போமே தவிர பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம்னு 2019 சொன்னார் ஐயா. ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ திமுக காங்கிரஸ் பாமகன்னா ஜெயிக்கும்னு நினச்சார், லாபி பண்ணார். அது ஸ்டாலின் திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு பண்ணிட்டாரு. திருமாவளவனை பயன்படுத்தி அந்த அரசியல் வெற்றி பெற்றனால தான் கலைஞரை விட ராஜதந்திரனும் அரசியல் முதிர்ச்சியும் பெற்ற ஒரு பெரிய ஆளாட்டு ஸ்டாலின் உயர்ந்துட்டார். கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்ததுக்கு காரணம் ராமதாஸ் திருமாவளவனை பயன்படுத்தி 2019 20 சீட்டையும் ஜெயித்துட்டாரு. வடக்க அதே மாதிரி ஒரே சீட்டு தானே ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் மட்டும் வெற்றி பெற்றார், மற்றெல்லாம் ஜெயித்துட்டாங்கல்ல. அதே மாதிரி இப்பவும் வடக்க 20 சீட்டையும் ஸ்டாலின் ஜெயித்துட்டாருன்னா திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுத்து ஜெயித்துட்டாரு. அப்போ கலைஞரை விட அந்த இடத்துக்குள்ள அரசியல் மதிநுட்பத்தில் ராஜதந்திரத்தில் ஸ்டாலின் உயர்ந்துட்டார். எனிவே
சந்தர்ப்ப நந்தர்ப்பம் காரணமாக திருமாவளவன் தப்பு பண்ணால் அந்த இடத்துக்குள்ளே டாக்டர் தெளிவாக வந்துடுவார். அது கொடுக்குறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுனே ஆயிரும், எம்பி போஸ்ட்டு இங்கே ஸ்டாலினுக்கு கிடைச்ச மாதிரி. க்ளோசிங் கார்ட்ஸ் பிளேயிங் ஹிஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். உடனே முடிவெடுக்க மாட்டார், கடைசியில் தான் முடிவெடுப்பார். எல்லா சாதக பாதங்களையும் பார்த்தா முடிவெடுப்பார். 3 முறை தோத்த அதிமுக கூட்டணிக்குள்ளே போய் தோத்தா வன்னியர் ஓட்டுகளும் பாமகவும் வந்து அதிமுகவிலே கரைஞ்சிடக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்குது. எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் அவர் பண்ணுவார். இதையும் தாண்டி அதிமுக கூட்டணி வேணும்னு அவர் முடிவெடுத்தாலும் கூட 35 சீட்டுக்கெல்லாம் குறையாம தான் அவர் வாங்கியிருப்பார். ஸோ டப் ஃபார்கெய்னர் அவர் தான் பாமக. அவர் அன்புமணி நல்லா வரணும்னு தான் நினைக்கிறார். அன்புமணிக்கெல்லாம் எதிராக போக மாட்டார். உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம். நீரடித்து நீர் வளர்வதிலே ஒரு தாய் மக்கள் ஒன்றா தான் நிற்பாங்க, ஒன்றா தான் நின்று டஃப்பாக பார்கெயின் பண்ணுவாங்க. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிகவும் நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.